எடப்பாடி பழனிசாமி இன்னொரு புள்ளி விவரத்தை கூட சொல்லியிருப்பாரு. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றது 23%, பாஜக பெற்றது 18%, கூட்டணிக்குன்னா 41% வருது. திமுக பெற்றது 43 ஏதோ சொல்லுவார், 2% வித்தியாசம்னு சொல்றாரு. அவர் கணக்கு கரெக்டா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த 18%ங்கிறது ஓபிஎஸ், தினகரன், இன்னும் மற்றும் பலர் எல்லோரும் சேர்ந்தது. அப்ப அவர்களெல்லாம் இந்த கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க துரோகிகள்னு சொல்லி இன்றைக்கு அவர்களை சாடுறீங்க. கூட்டணியில உங்க ஒப்புதல் இல்லாமல் பாஜக சேர்த்து விடக்கூடாது என்பதற்காக உங்க ஒப்புதலோடு தான் கூட்டணிக்குள்ள யாரை சேர்த்துறதுனாலும் சேர்த்தணும்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப இதே இந்த இடத்திலேயே ஒரு பெரிய முரண்பாடாக தெரியுது இல்லையா? அதாவது ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சு விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடாது. அது தேர்தல் நேரத்தில் ஒரு உற்சாகத்தை கொடுப்பதாக, தேர்தலை நோக்கி தொண்டர்கள் பயணிப்பதாக இருக்கணும்.